ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,123 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 23,855, லோ பார்த்திங்கன்னா 23,828, ஹை பார்த்திங்கன்னா 24,025. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,997 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 873 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சுது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கேப் அப் ஓப்பனிங், அதுவும் கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஓப்பன் கொடுத்து முடிஞ்சுது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங்ன்ட்டு. மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஈரான் அமெரிக்கா அந்த போர், ஈரான் இஸ்ரேல் வார் வந்து 2 வாரத்துக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதன் விளைவாக தான் மார்க்கெட் இன்றைக்கி கடகடன்னு பார்த்திங்கன்னா கேப் அப்லேயே கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அந்த டைமில் ஓப்பன் ஆனதும் சரி, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பெருசாக மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. மேக்ஸிமம் அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட் மூமெண்ட் தான் கிடைச்சிது. ஸோ டோட்டலாக மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட், அதுக்கப்புறம் அதாவது 23,900 24,000 இந்த 100 பாயிண்ட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் டோட்டலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது 23,900 to 24,000 லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம நேற்று கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் எதுவும் வந்து இது மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸு, ரீசன்ஸு, தென் வந்து அதுக்கான காரணங்களால் மார்க்கெட் ஏற்றம் இறக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் சம்மந்தம் இல்லை. அப்படி இருந்தாலும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், 23,000 மேலே க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி இருந்த நிலமை நாளைக்கும் கண்டினியூ ஆகுமான்ட்டு நம்மளுக்கு தெரியுமா தான் இப்போ பார்க்கணும். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 24,000 நியர்பையில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கான சப்போர்ட் இப்போ என்னென்னு பார்த்தலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23,800 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட லோவே பார்த்திங்கன்னா 23,828. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த 23,800 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 23,600 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 9/4/26. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக நம்மளுக்கு வந்து இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 23,600. ஸோ இன்னையோட லோவும் நீங்கள் பர்டிகுலராக வாட்ச் பண்ணோம் 828. அதற்கு கீழே நான் ஒரு 28 பாயிண்ட் தள்ளி தான் கொடுத்துருக்கேன் சப்போர்ட்டு. ஸோ இன்னையோட லோ வரும்போது நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் கொடுக்கும் பட்சத்தில். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரி, சப்போர்ட் பார்த்தாச்சு. மார்க்கெட் வேறு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 873 பாசிட்டிவாக இருந்தது. இதே பாசிட்டிவ் ரைடு மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நீ அப் ட்ரெண்ட் போகும்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24,100 வந்து மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த 100 பிரேக் ஆகணும். நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் 800-200 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தென்படுது. அதாவது 24,300 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தா ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 24,100 ஆக்ட் ஆகும். அதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 24,300 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம். இன்றைக்கி கூட மேக்ஸிமம் ஐயே பார்த்திங்கன்னா 24,025 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் முடியும் போது ஆல்மோஸ்ட் நியர்பை 24,000 தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ
நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 24,100 க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 க்ரூஷலாக இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஆல்மோஸ்ட் நியர்பை 24,000, அதாவது 23,997 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.